அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எந்த ராஜா? பாபிலோனின் ராஜா. அடிமையாக அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா எருசலேமின் அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்பும்படியாய் அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்படும் பொழுது தேவன் அவர் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் ராஜா மூலம் அவருக்கு கொடுத்து அனுப்பினாரா. தேவனாகிய கர்த்தருடைய கரம் கரம் எஸ்ரா மேல இருந்துச்சு. அப்போ நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னா நமக்கு ஒரு ரகசியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன ரகசியம்? தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். பிரியமானவர்களே, அதே அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லுகிறது. எஸ்ரா 7:28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். தைரியமா தன்னுடைய எதிராளிகளுடைய தேசத்துல நிறைய பேரை கூட்டு சேர்த்து, நண்பர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தைரியமாய் புறப்பட அவருக்கு முடிஞ்சது. ஏன்னு சொன்னா தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. அவருடைய கரம் நம்ம மேல இருந்தா காரியங்கள் நன்மையாகவே முடியும். பிரியமானவர்களே, நீங்க ஆபீஸ்ல கேட்டுக்கொள்ளுகிற அந்த ப்ரமோஷன் உங்க அதிகாரி கண்களில் இருந்து தயவு உங்களுக்கு கிடைக்கும்படி செய்து தேவன் அதை உங்க கையில கொடுப்பார். நீங்க வேண்டிக் கொண்டபடி திருமண வாழ்வு நீங்க கேட்டுக்கொள்றதுலாம் அந்த உலகத்துல உங்களுக்கு உண்டாகும்படி அனுகிரகம் செய்ய வேண்டுமா? தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். அதுதான் சீக்ரெட். அவருடைய கரம் நம்ம மேல் இருந்தால் காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சக ஆவியானவரே, அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எஸ்ராவோடு இருந்தபடியினால் அவர் கேட்டுக்கொண்டதையெல்லாம் ராஜா அவருக்கு கொடுத்தார். இன்னைக்கும் இந்த உலகத்துல நாங்க விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஐயா. நன்மையாய் காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே முடியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.